டே ராஜு, என்னடா இங்க இருக்கிற மீன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருடா. அக்கா, ஆமாக்கா, பார்க்கவே செமையா இருக்கே. ஆஹா, சூப்பரா இருக்குக்கா. இந்த ராஜுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கலர் ஃபிஷ் வாங்கி கொடுங்க, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க தான். ஆமாக்கா, சின்ன பசங்க அப்படிதான் இருக்கும், என்ன பண்றதுக்கா? இந்த ராஜு என்ன சின்ன குழந்தையா? அவனா வளர்ந்துட்டானே. இருந்தாலும் இந்த ராஜு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் பம்பரா வாங்கி கொடு, கலர் ஃபிஷ் வாங்கி கொடு, ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பான். டே ராஜு, இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியா ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க. பார்க்கவே செம்மையா இருக்குடா. இந்த கோல்டு ஃபிஷ்ஷ பாருடா, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அக்கா அக்கா, இங்க பாரு, இந்த நீல கலர் ஃபிஷ் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாருக்கா. நான் இதுதான் வாங்கலாம்னு இருக்கேன். இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வாங்க போறேன். அம்மா 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 அம்மா, எனக்கு இதை வாங்கி கொடுங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா சரிடா, வாங்கி தரதானே வந்திருக்கேன். அதுக்கு என்னடா எம்மா 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 அலறிக்கிட்டு இருக்க? இருடா வாங்கி தரேன். அண்ணா, கடைக்கார அண்ணா, எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஃபிஷ் கொடுங்க. இது என்னென்ன சாப்பிடும்? நம்ம சாப்பிட்ற தோசை, இட்லி, பூரி, பொங்கல் எல்லாம் சாப்பிடுமா எப்படி? இல்லைன்னா இதுக்கு வேற ஏதாச்சும் கொடுக்கணுமா? என்னண்ணா அந்த சைடு விழுந்துட்டீங்க? இல்ல தம்பி, நீ கேட்டதுல எனக்கு தலையே சுத்திருச்சு. அதான் நான் விழுந்துட்டேன். இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் கொடுக்க கூடாது தம்பி. அதானா உங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியா என்ன? அதுக்கெல்லாம் செட் ஆகாது. இங்க பாரு, அதுக்குன்னு தான் நாங்க தனியா ஃபுட் வச்சிருக்கோம். எவ்வளவு சூப்பரான ஃபுட்டுலாம் இருக்கு பாரு. இது மாதிரி வாங்கி போடு தம்பி, அப்பதான் நல்லா கொழு கொழுன்னு வளரும். என்னன்னா கொழு கொழுன்னு வளருமா? இது என்ன ஆட்டுக்குட்டியானா கொழு கொழுன்னு வளர்றதுக்கு? ஆமா தம்பி, இது நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். ஒல்லியா மெலிஞ்சு போச்சுன்னா கோல்டு ஃபிஷ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆமாண்ணா, நீங்க சொல்றதும் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. கோல்டு ஃபிஷ் அப்புறம் நெத்திலி மீன் மாதிரி ஆயிருமே. சரி ராஜு, உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷ எடுத்துக்க. இந்த அண்ணங்கிட்ட பில்லு போட்டு வாங்கிட்டு போயிடலாம், சரியா? ஐ ஜாலி. அம்மா, நான் வாங்கிக்கிறேன். இதை வாங்கிட்டு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஃபுட்டு போடணுமாமே, அதையும் வாங்கி கொடுத்துருங்க. அப்பதான் நான் மீன் வளர்க்க முடியும். அண்ணா, ஏதாவது புட்டு கிட்டுன்னு சொல்றீங்களே, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அப்பதான் நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். சீக்கிரம் எடுத்து கொடுங்கண்ணா. சரிக்கா, இந்த எடுத்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது மாதிரியான ஃபுட்டு வேணும் மீனுக்கு போடுறதுக்கு? டே ராஜு, அந்த அண்ணன் கேட்கறாங்களா, சொல்லு. நீ தானே மீன் வளர்க்க போற? அம்மா, அவனுக்கே அங்க ஒண்ணுமே தெரியாது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பப்பரப்பான்ட்டு. அவங்கிட்ட போய் என்ன ஃபுட்டு போடணும்னு கேக்குறீங்களே, அந்த அண்ணன் கிட்டயே கேளுங்க எது கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு. அக்கா, அது எப்படிக்கா என்னை பத்தி எல்லாமே நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிற? ராஜு, இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கானே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாடா? அண்ணா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. நீங்க கொஞ்சம் அதுக்கு என்ன ஃபுட்டு போட்டா நல்லா இருக்குமோ அது மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. சரிக்கா, நான் கொடுத்துட்றேன். இங்க பாத்தியா தம்பி, இந்த ஃபுட்டு நீ ரெகுலரா போடுப்பா, ரொம்பவே நல்லா இருக்கும். சரியா? இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாரு, இது ரொம்ப நல்ல ஃபுட்டுப்பா. அப்படியாண்ணா? சரி சரிண்ணா, அப்ப அதையே கொடுத்துருங்க. ஆமா ராஜு, நீ மீன் வாங்கிட்டியே, இப்ப நீ எதுல வச்சு வளர்க்க போற? அக்கா, மீன் வளர்க்கறதுல ஈஸிக்கா. நம்ம வீட்டுல குடம் கிட இருந்துச்சுன்னா அதை பிச்சு போட்டுட்டு இல்லைன்னா உடச்சி போட்டுட்டு அதுல மீனை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். டே தம்பி, அது மாதிரிலாம் வைக்க கூடாதுடா. அது மாதிரிலாம் வச்சோன்னா இந்த மீன் வளராது. நீ இங்க ஒரு மீன் தொட்டியும் அதுக்கு ஒரு மோட்டரும் இருக்கு, நீ வாங்கிட்டு போ, அப்பதான் அது சரியா வரும். என்னண்ணா சொல்றீங்க நீங்க? இதையே எங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி வாங்க வந்திருக்கேன். அதெல்லாம் வாங்கி கேட்டா எங்க வாங்கி தருவாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. அம்மா, என்னடா எப்படியோ ஆரம்பிச்சுட்ட, என்ன பண்றது? வாங்கிதானே ஆகணும், பின்ன என்ன பண்றது? மீனை வர வாங்கியாச்சு. சரி, நான் அந்த தொட்டியும் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த மோட்டர்னு சொன்னீங்கல்ல, அதையும் கொடுத்துருங்க. சரிக்கா, அது குடோன்ல இருக்கு, நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏ மல்லி, நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபிஷ் விக்கிற கடைக்கெல்லாம் வந்ததே இல்லை. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, தெரியுமா? ஆமா தமிழ், நீ சொல்ற மாதிரி நானுமே இது மாதிரி கடைக்கெல்லாம் வந்ததில்ல. எனக்கு அது மட்டும் இல்லாம, அங்க பாத்தியா ஆரஞ்சு கலர்ல ஒரு மீன் இருக்கு பாத்தியா? அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட கேட்டு இதை நான் வாங்க போறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கல ஏதோ செடி மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, இதுவும் எனக்கு வந்துருமா? தம்பி, அதெல்லாம் கூட வராது. நீ வேணும்னா தனியா வாங்கிக்கோ. இது அதுக்கப்புறமா கூழாங்கலர் கலர் கலரா இருக்கும், இதெல்லாமே இருக்கு. வேணும்னா நீ அப்புறமா வாங்கிக்கோ, இல்ல இப்ப வேணாலும் வாங்கிக்கோ. அண்ணா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க அந்த தொட்டியும் மோட்டர் மட்டும் கொடுங்க போதும். இவனை விட்டா மொத்த கடையை வாங்காம வீட்டுக்கு வர மாட்டான். சரிக்கா.
அக்கா, நீங்க மாசம் ஒரு 10-15 ஆயிரம் இந்த ராஜுக்காகியே தனியா சம்பாதிக்கணும் போல இருக்கு. என்ன சொல்ற சாந்தி? அதெல்லாம் அவனுக்கு பத்தாது, அதுக்கு மேலேயே செலவழித்து விடுவான். அதுதானே என் வேலையே.